Hi friends, welcome to Photoshop Tamil Tutor. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு மொபைல்ல ஒரு இமேஜ் அதாவது நம்ம குழந்தை போட்டோவோ இல்ல நம்ம போட்டோவே எடுத்து எப்படி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ மேக் பண்ண போறோம். அதாவது ஒரிஜினல் ஹேரோட ஓகேவா. சோ இந்த போட்டோ பாத்தீங்கன்னா அப்படியே மொபைல்ல தான் ஷூட் பண்ணிருக்கோம். இந்த போட்டோவை நம்ம எப்படி இந்த ஹேரோட நம்ம பாருங்க இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எப்படி மேக் பண்ண போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த ஒரு இமேஜ் எடுத்துருக்கலாம் சரிங்களா. இது மொபைலில் ஷூட் பண்ண இமேஜ் தான். இப்போ இது என்ன பண்ணலான்னா முதல்ல கட் பண்ணிடலாம் ஓகேவா. டபுள் கிளிக் பண்ணி ஓகே கொடுத்துக்காங்க. லேயர் எப்போவுமே 0 பண்ணிக்காங்க. ஒரு நியூ லேயர் ஒன்று Ctrl+Shift+N அடித்து ஒரு நியூ லேயர் ஓப்பன் பண்ணிக்காங்க. பேக்ரவுண்ட் நம்ம இப்போ ஒயிட் வச்சுக்கிறோம் ஓகேவா. அதுக்கப்புறம் கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எனக்கு வேணுங்கிற அளவுக்கு ஓகேவா. இப்போ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுறேன், இதை கட் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணிக்காங்க ஓகேங்களா. இமேஜில் போய் க்ராப் பண்ணியாச்சு. இப்போ இந்த இமேஜை செலக்ட் பண்ணுறோம். இப்போ கட் பண்ணுறோம். எதுக்காகனா இந்த ஹேரோட எனக்கு வேணும் ஓகேவா. இந்த ஹேரோட எனக்கு வேணும். பேக்ரவுண்டு என்ன சேஞ்ச் பண்ணாலும் சரிங்க, எனக்கு இந்த ஒரிஜினல் ஹேரோட வேணும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் மேக் பண்ண போகிறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், கட் பண்ணுறேன். பென் டூல் வச்சு இப்படி கட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வரும்போது கர்வ் பண்ணி கரெக்டாக கட் பண்ணிக்காங்க. பிகினர்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பென் டூலில் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கட்டிங்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கிளியராகவும் இருக்கும். நல்லா ஜூம் பண்ணி கட் பண்ணிக்காங்க. இது அவுட்ரு கொஞ்சம் மேனுவலாக போட்டுக்கலாம். 100% வேண்டியதில்லை, ஆனால் கரெக்டாக கட் பண்ணிக்காங்க. இது எதுக்காக சொல்கிறோன்னா நம்ம வீட்டிலையே நம்ம ஒரு மொபைலில் ஷூட் பண்ணி அதே இந்த ஹேர் வித் ஹேர் டீட்டெயிலோட பாஸ்போர்ட் மேக் பண்ணி நம்ம எப்படி அந்த சைஸ்க்கு மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். பாருங்கள், அப்படியே கொண்டு ஜாயின் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி கர்வ்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுக்காங்க. பிகினர்ஸ்க்கு தான் சொல்லிகிட்டு இருக்கேன். எப்போவுமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற என்ன சொல்ல வராங்கிறது தெரியும். நீங்கள் பாட்டுக்கு ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட் எங்காவது நம்ம நல்லா ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்போம், அது மிஸ் ஆகிடும். ஸோ பாருங்கள். ஸோ இப்படி கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வேணும்னா ரிஃபைன் எட்ஜ் போட சொல்லியிருக்கோம் ஓகேவா. இப்போது மார்க்கெட் டூல் செலக்ட் பண்ணால் ரிஃபைன் எட்ஜ் வந்துருக்கும். ஓகே, பிளாக் செலக்ட் பண்ணிக்காங்க. பிளாக் செலக்ட் பண்ணிட்டு இங்கே ஸ்மார்ட் ரேடியஸ் போட்டு 9 வச்சுக்கோங்க ஓகேவா. இங்கே 50ங்கிறது 80 வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ்ஷை உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு செலக்ட் பண்ணிட்டு வித் ஹேர் எங்கெல்லாம் இருக்கோ அதையே அப்படியே செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம், ஓகே கொடுத்துருங்க. இப்போ இதாயிடுச்சா. இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணுங்க. ஃபேஸ்க்கு கலர் கரெக்ஷன் பண்ணிக்காங்க. ஓகே, இப்போ கலர் கரெக்ஷன் பண்ணுங்க. இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கா, இது செலக்ட் பண்ணிக்காங்க. அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 கொடுத்துட்டு கொஞ்சம் டார்க் பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹியூ சேச்சுரேஷன் கம்மி பண்ணுங்க ஓகேவா. அவ்வளோதான். இப்போ ஒயிட் பேக்ரவுண்டில் இது தயாராகிடுச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் வந்துடுச்சு.
இப்போ இதே ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கலாம். நம்ம 2 பேக்ரவுண்டு வச்சு பண்ணிக்கலாம். அதாவது ஒயிட் பேக்ரவுண்ட் ஒன்று, ப்ளூ பேக்ரவுண்ட் ஒன்று. ஓகேவா? இதுலேயே வேணாம், இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு நியூ கண்ட்ரோல் ஷிஃப்ட் நியூ லேயர் போட்டு ஒரு ப்ளூ பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம ஹேரோட நம்ம இது பண்ணிடுவோம். இதோட கொஞ்சம் டார்க் வேணுனாலும் டார்க் எடுத்துக்கலாம். அதாவது ஐஏபி கலர் அப்படிம்பாங்க பாருங்கள், இந்த கலர். ஓகேவா? இதுலேயே ஒன்று உங்களுக்கு ரெட் கலர் வேணுனாலும் ரெட் கலர். ஓகேவா? ஸோ 3 பேக்ரவுண்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ இதே ரெண்டே என்ன பண்ணுறோம், மெர்ஜ் பண்ணிக்கலாம். அதாவது கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் பிடிச்சிட்டு இ அமுக்கினீங்கன்னா அது செலக்ட் ஆகிக்கும். ஓகேவா? அடுத்தது இந்த கலர் கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ அடிச்சிங்கன்னா இந்த கலர் மெர்ஜ் ஆகிக்கும். இது ஹிடன் பண்ணிக்கலாம். அடுத்தது இதை எடுத்துகிட்டு அடுத்து ஒயிட் பேக்ரவுண்டு, அடுத்து அதே மாதிரி தான் இந்த லேயர் செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ அடிச்சிங்கன்னா இது இதாகிடும். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், நம்ம 3 பேக்ரவுண்டில் சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஃபோட்டோவை இப்போ காப்பி பண்ணலாம். ஓகேவா? 3 ஃபோட்டோவும் இது இருக்குது. அதாவது 3ஐயுமே கண்ட்ரோல் ஏ போட்டுக்காங்க, கண்ட்ரோல் சி போட்டுக்காங்க. இப்போ வந்து ஒயிட் பேக்ரவுண்டு. ஓகேவா? இதே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், நோ ப்ராப்ளம், இது கிராப் பண்ணி கூட பண்ணிக்கலாம். நான் வித் ஹைட் ஓகே 3.5 ரெசல்யூஷனில் வச்சுக்காங்க. இன்ச்சஸில் வச்சுக்கலாம். 3.5 சென்டிமீட்டர், 4.5 சென்டிமீட்டர், 300. ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு சின்ன பண்ண முடியுமோ, அதை சிறுஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சிறுஸ் பண்ணிக்காங்க. படத்தை சென்ட்ரல் அலைன்மெண்ட் செட் பண்ணிக்காங்க. அதாவது இந்த சைடு கேப், இந்த சைடு கேப், இந்த சைடு கேப் ஈவனாக இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்காங்க. ஓகேவா? ஓகே, லைட்டாக நகர்த்திக்கலாம். பொறுமையாக பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கட் ஆகுது, இங்கே ஷோல்டர் கட் ஆகுது. பார்த்துக்காங்க, நமக்கு சென்ட்ரல் அலைன்மெண்ட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்காங்க. இந்த இடத்துல சென்ட்ரல் அலைன்மெண்ட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் இந்த பார்ட் மட்டும், ஓகேவா, இந்த பார்ட் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் டி, அதாவது ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு கொஞ்சம் நகர்த்திக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. கண்ட்ரோல் ஜே போட்டுக்காங்க. கண்ட்ரோல் ஜே போட்டுட்டு கொஞ்சம் நகர்த்திக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கும். ஓகேவா? சேம் அதே தான் இங்கேயுமே. கண்ட்ரோல் ஜே போட்டுக்கோங்க. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி அடிச்சிங்கன்னா நம்ம என்ன கொடுத்தோமோ அது வந்துடும். மேட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் ஜே, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி. ஓகேவா? இப்போ நம்ம எல்லாம் மேக் பண்ணி வச்சாச்சு. இனி அடுத்தது என்ன, 6:4 மேக்ஸியில் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? 6:4 மேக்ஸி ஒன்று செட் பண்ணுறோம். இப்போ இதே ஆக்ஷனில் எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறத வேணாம் இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், மாஸ்க்கு கொடுக்கணும். ஓகேவா? எல்லாத்துக்கும் மாஸ்க் கொடுக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், கேன்வாஸ் சைஸ் போய்க்கிறேன், 8 வச்சுக்கிறேன், 4.8. ஓகே, 3.8 4.8 வச்சுட்டு ஓகே கொடுத்தா எல்லாமே வந்து நம்ம சேவ் பண்ணணும். சேவ் பண்ணிட்டே தான் பண்ணணும். சேவ் பண்ணிக்கலாம். ஜேபிஜியாக சேவ் பண்ணுங்க. ஓகே கொடுத்துடலாம். அடுத்தது இது எல்லாம் தனித்தனியாக சேவ் பண்ணிக்கலாம். நம்ம இது கிராப் பண்ணங்காட்டிக்கு தான் இந்த இதுவே நம்ம தனியாக ஒரு நியூ ஃபைலில் போட்டிருந்தோம்னா கரெக்டாக அந்த மாஸ்க் வந்துருக்கும். நோ ப்ராப்ளம். இப்போ இதையே க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த ஃபைலை. இப்போ ஒரு ஃபைல் எடுப்போம். ஓகேவா? இந்த ஃபைல் எடுத்துகிட்டு மாஸ்க் கொடுப்போம். இமேஜில் வந்து என்ன பண்ணணும், கேன்வாஸ் சைஸ் போயிட்டு 8 கொடுத்துக்கோங்க.
இங்கே 8 கொடுத்துக்காங்க. இங்கே ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்காங்க. ஓகே கொடுத்துக்கலாம். ஓகேவா, சேவ் கொடுத்துக்கலாம். சேம் அதே தான். (3.8 4.5 × 8). இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒயிட் பேக்ரவுண்ட்னா லைட்டாக அவுட்டர் செலக்ட் பண்ணிட்டு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டாங்க. ஸ்ட்ரோக் வந்து லைட்டாக என்ன பண்ணணும், ஒரு பாயிண்ட் கொடுங்க போதும், ஒரு பிக்சல் கொடுத்துட்டு, அதாவது உங்களுக்கு இது கரெக்டாக கொடுக்க தெரியலனா இந்த மாதிரி வெப் கலர் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துக்காங்க, லைட் கலர் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் வந்து கேன்வாஸ் சைஸ் கொடுங்க. கேன்வாஸ் சைஸ் போட்டு 3.8 × 4.8 கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா மார்ஜின் வந்துடும். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி இதுவும் ஓகேவா. இப்போ 3 பேக்ரவுண்ட் ரெடி. இப்போ நம்ம ஒரு பேக்ரவுண்டுக்கு ஆக்ஷன் செட் பண்ணிவிட்டு இதெல்லாம் மறுபடியும் எப்படி இது பண்ண போகிறோம் அப்படின்னு. இப்போ இதை வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓகேவா, இதுலேருந்தே நம்ம ஆக்ஷன் செட் பண்ணிக்கலாம். முதல்லேருந்து, அதாவது ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம், இது பண்ணுறோம். ஸோ ஆக்ஷன் செட் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் போயிட்டு இருக்கிற டிஃபால்ட் ஆக்ஷன் எல்லாமே எடுத்துடலாம். ஓகேவா, நியூவாக ஒரு ஆக்ஷன், நியூ செட் போடுங்க. இதில் பாஸ்போர்ட் 6x4 என்ன சைஸ் கொடுக்க போகிறோம் அதுதான் 641ன்னு போட்டிருக்கேன். சரிங்களா, புதுசாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம், ஆக்ஷன். இங்கே ஆக்ஷன் செட் பண்ணிட்டோம். ஓகேவா, அடுத்தது என்ன ஃபைல் ஓப்பன் பண்ண போகிறோம், இந்த ஃபைல் ஓப்பன் பண்ணுறோம். Ctrl+A Ctrl+C போட்டு காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்தது க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு நியூ ஃபைல் ஒன்று போடுறேன். நியூ ஃபைல் என்ன, இன்ச்சஸில் வச்சுக்காங்க. 6x4 300 ரெசல்யூஷன். ஓகேவா, 300 ரெசல்யூஷன் வச்சுருக்கேன். ஒயிட் பேக்ரவுண்டில் வச்சுருக்கேன். வச்சுட்டு இதை பேஸ்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், Ctrl+A போட்டுட்டேன். வந்துட்டு லெஃப்ட்டு அதே மாதிரி நியூ லேயரில் வந்தீங்கன்னா அலைன்மெண்ட் லேயர் செலெக்ஷன் இருக்கும். வந்துட்டு டாப் எட்ஜஸில் இருக்கும். ஓகே, அடுத்தது அப்படியே காப்பி பண்ணியிருக்கேன். Alt+C, அதாவது ஆல்ட்டுமே ஷிஃப்ட்டும் பிடிச்சிட்டு இது பண்ணனா காப்பி ஆகிக்கும். அப்படியே நகர்த்துறேன். ஓகேவா, இப்போ இந்த 2 லேயர் என்ன பண்ண போகிறேன், மெர்ஜ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆல்ட்டு பிடிச்சிட்டு C அமுக்குன்னா, ஆல்ட்டு பிடிச்சிட்டு ஷிஃப்ட் அமுக்குன்னா காப்பி ஆகிக்கும். அப்படி இங்கே நகர்த்தியாச்சு. ஓகேவா, இப்போ பாருங்கள். ஸோ 4 பாஸ்போர்ட் ரெடியா. இப்போ இதையும் மேரேஜ் பண்ணிடலாம். அதே மாதிரி என்ன பண்ணுறோம், ஆல்ட்டு பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சின்னா அப்படியே காப்பி ஆகிக்கும். அப்படியே நீங்கள் கீழே நகர்த்திக்கலாம். இப்போ 2 லேயரு மெர்ஜ் ஆகிடுச்சு. கொஞ்சம் வேணால் கீழே இறக்கிக்கலாம். இப்போ 2 லேயரை என்ன பண்ண போகிறேன், மெர்ஜ் பண்ணியாச்சு. அடுத்தது கொஞ்சம் சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவஸ் கொடுத்து என்ன பண்ண போகிறோம், 64 maxi 1 ஓகே கொடுத்துட்றோம். ஓகேவா, இப்போ என்ன பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிடுறேன். நோ, இப்போது இந்த ஆக்ஷனில் எனக்கு எங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணி கேட்கணும், அதாவது நம்ம எங்கெல்லாம் ஃபைல் இப்போ ஓப்பன் பண்ணுறோன்னா அந்த இடத்துல இந்த டிக் மார்க் போடுங்க. ஓகேவா, இந்த டிக் மார்க் இங்கே போட்டிங்கன்னா அந்த இடத்துல அது ஸ்டாப் ஆகும். ஓப்பன் இதாகும் மேக். அடுத்தது மேக் வந்து அதுவே ஆகிக்கும். பேஸ்ட் எல்லாமே ஆகி கடைசியில் என்ன சேவஸ் கேட்கணும் எனக்கு. ஓகேவா, சேவஸ் கேட்டு இதாகணும். அப்போ தான் நம்ம எந்த ஃபைல் நேமில் சேவ் பண்ணுறோங்கிறது அது இதாகும். இப்போது ஓகே பண்ணிடலாம். இப்போ இதை ஸ்டாப் பண்ணிடலாம். ஓகேவா, இப்போது நான் இந்த ஆக்ஷன் தட்டியே பார்க்கலாம், ஏதாவது ஆக்ஷன் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறேன் நான். ஓகேவா, இப்போ இங்கே ப்ளே பட்டன் இருக்கா, ப்ளே பட்டன் தட்டி விடுங்க. இது ஓப்பன் பண்ணுறேன். இது ஒர்க் ஆகுதா இல்லையான்னு இப்போ செக் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், பாஸ்போர்ட் 2ன்னு போடலாம். ஒர்க் ஆகிடுச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா செட் பண்ணி என்னது கரெக்டாக வந்துடுச்சு. ஓகே கொடுத்துக்கலாம். அடுத்தது மறுபடியும் இது வச்சுட்டு ரன் பண்ணுறேன். அடுத்த இன்னொரு பாஸ்போர்ட் ஒயிட் பேக்ரவுண்ட் இது ஓகே கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரன் ஆகுது பாருங்கள். இங்கே எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகி இங்கே நமக்கு சேவஸ் கொடுத்துரும். பாஸ்போர்ட் 3. ஸோ 2 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் மேக் பண்ணி வச்சிட்டோம்னா அது அடுத்தடுத்து இந்த ஆக்ஷனில் இருக்கும். இதே நீங்கள் சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இந்த ஆக்ஷனை இப்போ 3 பாஸ்போர்ட் நமக்கு ரெடி. இது 1 1 2 அது போக 3. ஓகேவா,
ஸோ 3 பேக்ரவுண்டில் 3 பாஸ்போர்ட் ரெடி. ஸோ இது நீங்கள் என்ன பண்ணணும், இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அஸ் கொடுத்துக்காங்க, சேவ் ஆக்ஷன் கொடுத்துக்காங்க. எப்போவுமே கொடுத்து சேவ் ஆக்ஷன் கொடுத்து உங்களுக்கு எங்கே வேணுமோ அந்த இடத்துல இதையே சேவ் ஆக்ஷன் கொடுத்து நீங்கள் அப்படியே சேவ் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ புரிஞ்சுதுங்களா? இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இந்த ஆக்ஷனை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.